Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். பதிலடி பாகிஸ்தானுக்கு தேவையானது தான். நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய மிசைல் தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த ஸ்கால்ப் அப்படிங்கிற அந்த ஏவுகணை 250 கிலோமீட்டர் போய் அட்டாக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 21 இடங்களையும் அட்டாக் பண்ணல, 9 மட்டும் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 9மே மசூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தீவிரவாதி பதுங்கி இருந்த இடம்னு சொல்லப்படுது. பட் அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரை கொலை செய்ய முடியல. பட் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்களுடைய வாரிசு, அவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். லாகூரில் வியாழக்கிழமை காலையில் ஒரு குண்டு வெடித்ததாக நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த செய்தி வந்தது. இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் யாரும் ரிவீல் பண்ணல. சீனாவில் இருந்து ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. சீனாவில் குளோபல் டைம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சேனல். அந்த செய்தி சேனல் சீனாவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்துக்கிட்ட நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்ததா ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. இந்த பலூச் மக்கள் இந்தியா பாகிஸ்தானை அட்டாக் பண்ணதுனால பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கக்கூடிய பலூச் மக்கள் ஜாலியாக தீபாவளி மாதிரி கொண்டாட்டத்தில் ஈடுபடுறாங்க. நான் உங்கள் சங்குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய பத்திரிகையாளர் திரு பிரசாத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குமார். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன் சார். பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் நம்முடைய இந்தியர்கள் உயிரிழந்தாங்க. இந்த சோக சம்பவம் நாட்டையே பெரும் சோகத்தில் ஆழ்த்தியதுன்னே சொல்லலாம். இதற்கடுத்து உடனடியாக இந்தியா ஒரு தக்க பதிலடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் சிந்தூர் ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. முதல்ல இந்த ஒரு பதிலடியை எப்படி பார்க்கணும்? பதிலடி பாகிஸ்தானுக்கு தேவையானது தான். ஏன்னா எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதுவும் சுற்றுலா பயணிகள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. எழுத்த மாதிரி துப்பாக்கி வச்சுருக்கிறவனோட சண்டை போடாமல் பொதுமக்கள் மீது சண்டை போட்டிருக்கிறது அப்படிங்கிறது, சண்டை கூட இல்லை, நிராயுதபாணியாக நிற்கக்கூடியவனோட ஒரு அட்டாக் நடத்தியிருக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாதது. அதுக்கு தான் இந்த சிந்தூர் அப்படிங்கிற ஆப்ரேஷன். நீங்கள் நல்லா கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா இதையே இராணுவ வீரர்கள் வேறு பேரை வச்சுருக்கலாம். ஆனால் எந்த பெண்களை விதவையாக்கினாங்களோ, எந்த பெண்களை வாழ முடியாமல் செஞ்சாங்களோ, அதே பெண் அப்படிங்கிற அந்த ஆயுதத்தை வச்சே இன்றைக்கி குரோஷி அவங்க 2 பெண் அதிகாரிகள் அவங்கள வச்சே அந்த ஆப்ரேஷனை செஞ்சு முடிச்சிருக்காங்க. எந்த குங்குமத்தை அழிச்சாங்களோ அதே குங்குமத்தை வைத்து பாகிஸ்தானுக்கு ரத்த ஆற ஓட வச்சிருக்கு இந்தியா. இது உண்மையிலேயே பாராட்டத்தகுந்த ஒரு விஷயம்தான். ஆனால் அதே சமயம் இப்போ எல்லையை தாண்டி போகாமல் அந்த ஒரு தாக்குதல் நடத்துகிற அந்த துல்லிய சம்பவம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு மிரள விட்டுருக்கு. இந்த சம்பவத்தை எப்படி பிளான் பண்ணாங்க? அது நிச்சயமாக இது ஒரு பத்திரிகையாளனா நம்ம நிறையா விஷயங்களை தேடுவோம். எப்படி இப்போது வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய செய்தி சேனல்கள்லாம் இந்த செய்தியை எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய மிசைல் தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஹேமர் அப்படிங்கிற குண்டுகள் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஸ்கால்ப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மிசைலை பயன்படுத்தியிருக்கோம். இந்த ஸ்கால்ப் அப்படிங்கிற அந்த ஏவுகணை 250 கிலோமீட்டர் போய் அட்டாக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. 250 கிலோமீட்டர் தாண்டி போய் அட்டாக் பண்ணுறதுக்கு வல்லதுன்னா அந்த 9 இடங்களை நம்ம பார்க்கணும். அந்த 9 இடங்களுமே 130 கிலோமீட்டர் அதிகபட்சமாக அந்த எல்லைக்குள்ளே மட்டும்தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக பாகிஸ்தானுடைய தலைநகருக்கு போய் அட்டாக் பண்ணல. தீவிரவாத முகாம்கள் எல்லையோரங்களில் தான் பதுங்கி இருக்காங்க. அப்போ அந்த எல்லையோரத்தில் பதுங்கி இருக்கக்கூடிய நபர்களை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி 21 இடங்களை இந்தியா குறி வச்சுருக்காங்க. அந்த 21 இடங்களையும் அட்டாக் பண்ணல, 9 மட்டும் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 9மே மசூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தீவிரவாதி பதுங்கி இருந்த இடம்னு சொல்லப்படுது. பட் அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரை கொலை செய்ய முடியல. பட் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்களுடைய வாரிசு, அவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். ஒரு 10 பேரை அட்டாக் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படின்னு. இந்த மிசைல் எல்லாமே, இந்த ஸ்கால்ப்பு, ஹேமர் குண்டுகள் எல்லாமே ரொம்ப எஃபிஷியன்சியான உள்ளது தான். அதைத்தான் பயன்படுத்தியிருக்காங்க. ரஃபேல் விமானங்கள் மூலியமாக தான் இதை தாங்கிட்டு போய் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரஃபேல் விமானம் நம்முடைய கப்பற்படையிலையும் இருக்குது, வான்வெளியிலையும் சுதந்திரமாக பறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரான்ஸ்டேருந்து இது நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ நியூ அக்ரிமெண்ட் எல்லாமே போடப்பட்டிருக்கு. அதுவும் 2030 இந்தியாவுக்கு சேரும்.
இப்படி வந்து இந்தியா வந்து தன்னுடைய அந்த ஸ்திரத்தன்மையை காட்டினதோட வீச்சு அப்படிங்கிறது இந்த மிசைலை பயன்படுத்தினதுனால தான். நீங்கள் உள்ளுக்குள்ளெல்லாம் போய் அடிக்கவே இல்லை, நம்முடைய எல்லையை தாண்டி போய் அடிக்கவே இல்லை, நம்முடைய எல்லைக்குள்ளேயே இருந்து தான் இந்த விஷயத்தை செய்கிறோம் அப்படிங்கிறத உலகின் பல்வேறு நாட்டினுடைய என்ஐஏ ஆஃபீஸர்ஸுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் வந்து ஒவ்வொரு நாட்டினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சைடில் இருந்தும் ஃபோன் பண்ணி என்ன செய்ய போகிறோம், எந்த இடத்த தாக்க போகிறோங்கிறத சொல்லிட்டு தான் அடிச்சிருக்காங்க. ஏன்னா இது ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் வந்து ப்ரெஷர் இருக்கக்கூடிய விஷயம். அப்போது நம்ம சைடு தப்பு இல்லை அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து கிளியர் கட்டாக சொல்லிவிட்டு அதற்கு வந்து ரிவெஞ்ச் கொடுக்காமல் இருக்க முடியாது, இல்லாட்டி நம்மளை சொம்பன்றாங்க. அப்போ திருப்பி நம்ம அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கரெக்டாக வந்து 9 இடத்த மட்டும் சூஸ் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் இந்த அட்டாக் நடத்தியிருக்காங்க. அதற்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தான் இந்த ஸ்கால்ப் அப்படிங்கிற ஏவுகணை, ஹேமர் குண்டுகள், கமிகாசி அப்படிங்கிற ட்ரோன்ஸ். இந்த ட்ரோன்ஸை வந்து வீழ்த்தினதாக பாகிஸ்தான் தரப்பில் சொல்லப்படுது. பட் அந்த ட்ரோன்ஸ் வந்து 2023 எடுக்கப்பட்ட புகைப்படம். அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா, ஏஐ மூலிமா உருவாக்கப்பட்ட இமேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வெளியாகிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ் தளம் வந்து பாகிஸ்தானில் கடந்த ஓராண்டுகளாக தடை செய்யப்பட்டிருந்துச்சு. இப்போ அந்த எக்ஸ் தளத்தை மறுபடியும் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எதற்காக இந்த போரை நடத்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். எக்ஸ் தளம் வந்து யாரோடது அப்படின்னு கேட்டால் எலான் மஸ்கோடது. ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, வேர்ல்டு வைடாக வந்து டாரிஃப் வார நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட நிலையில் பாகிஸ்தான்லேயும் வந்து பல கோடி மக்கள் இருப்பாங்கல்ல, அப்போது அந்த மக்கள் எக்ஸ் தளத்தை பயன்படுத்தலைன்னா யாருக்கு நட்டம்? எலான் மஸ்க்கு நட்டம், அமெரிக்காவுக்கு நட்டம். அப்போ அதை பயன்படுத்த வைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்காங்க. அப்போ பாகிஸ்தான் இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, யாருமே சொல்லலை, ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் தளத்துக்கு பயன்படுத்துவதற்கான அனுமதியை பேன் பண்ணதை, அந்த தடையை நீக்கிறாங்க. பாகிஸ்தான் மக்கள் தங்கள் சைடில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை எக்ஸ் தளம் கொடுக்குது. இப்போ போஸ்ட் போடுறாங்க. ஸோ நீங்கள் இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது, நீங்கள் அல் ஜசீரா மாதிரியான சேனல்களாகட்டும், CNN மாதிரியான சேனல்களாகட்டும், இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி உண்மையான வீடியோக்களை மக்களே பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. அதற்கான வாய்ப்பை எக்ஸ் தளம் ஏற்படுத்தி கொடுத்தது. ஸோ நம்முடைய மிசைலும் வந்து எப்படி போய் அடிச்சிச்சு, என்ன ஏது அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. பாகிஸ்தான் சைட்லேருந்து சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, மொத்தமாக வந்து ஒரு 31 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க சைடு சொல்லியிருந்தாங்க. இந்தியாவில் வந்து இந்த பூச் அப்படிங்கிற அந்த மாவட்டத்தில் மொத்தம் வந்து 10லேருந்து 12 பேர் நம்முடைய இந்தியா சைடில் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். அது வந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தில் பாகிஸ்தான் செஞ்ச விஷயம். இந்த இடத்த நம்ம அதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பாகிஸ்தானுடைய ISPR அவங்களுடைய கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து நம்ம 9 இடம் சொல்லியிருக்கோம், அவங்க 6 இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 6 இடத்துல 2 இடம் வந்து பாகிஸ்தானுக்கு உள்ளேயே இருக்கிற இடம், மீதி இருக்கக்கூடிய 4 இடங்கிறது ஆக்கிரமிப்பு காஷ்மீர்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல நடக்கப்பட்ட அட்டாக் அப்படிங்கிறாங்க. இதில் தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய 31 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. இந்த 31 பேருமே வந்து பொதுமக்கள் அல்ல, பாகிஸ்தானில் பொதுமக்கள் அல்ல, அவங்க எல்லாருமே டைரக்டாக வந்து தீவிரவாதிகள் அப்படிங்கிற அந்த முத்திரை குத்தப்பட்ட நபர்கள் தான் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இப்போ இந்த துல்லியமான தாக்குதலுக்கு வந்து 2 கமாண்டோக்கள் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நாடே வந்து பயங்கரமாக பாராட்டு தெரிவிச்சுட்டு வருது. ஸோ இவங்களுடைய பின்னணி பார்த்தாலும் கூட அப்படியே எல்லாருமே இராணுவ குடும்பத்தில் தான் வந்து இருந்திருக்காங்க. அந்த ஒரு சேவையோட நிச்சயமாக தாக்குதல் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ரீதியில் இவங்களும் வந்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த தொடங்கினா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், திரும்ப அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இந்த பெண் கமாண்டோக்கள் நியமனத்தினுடைய பின்னணி நிச்சயமா இந்த சிந்தூர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு 3 வாரமே நீங்கள் கார்கில் வார் வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆண் சிங்கங்களை வச்சு நடத்தப்பட்ட அட்டாக். ஆனால் இந்த விஷயங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுமே பெருமைப்படக்கூடிய விஷயம். நம்முடைய பெண்களுக்கு மட்டும்தான் நெத்தியில் திலகமிடக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. உலகத்தில் நீங்கள் வேறு எந்த நாட்டிலையும் போனாலும் அந்த புனிதத்தன்மை, அந்த கல்ச்சர் அப்படிங்கிறது வேறு எந்த நாட்டிலையும் இருக்காது. அப்போது இந்த பொட்டை ஒருத்தன் அழிச்சிட்டான், குங்குமத்தை ஒருத்தன் அழிச்சிட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு விடயம்தான் இங்கே வடமாநிலம் முழுவதுமே பேசப்பட்ட ஒரு விஷயம். அப்போது
அந்த இடத்துல தான் அந்த பேர் வைக்கிறாங்க. என் குங்குமம் போட்ட திலகத்தை அழைச்சவனை அதே எந்த பெண்ணை அழுக வச்சாங்களோ அதே பெண் சமூகத்தை வச்சே ஒரு பெரிய அட்டாக்கை நடத்தணும்னு தான் குரோஷி அவங்கள கூப்பிட்றாங்க. அவங்க ஒரு இஸ்லாமிய சகோதரி. அவங்க வந்து அவங்க கணவர் ஆர்மியை சேர்ந்தவர். அவங்க அப்பா பேட்டி கொடுத்துருக்காரு. நான் பெத்த பொம்பளை பிள்ளைய நினச்சி நான் இன்றைக்கி பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து ஒரு பீரியடில் வந்து பெண்கள் எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இருந்த காலம் மாறி போய் இன்றைக்கி விண்வெளியிலையும் வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஆர்மியிலையும் வந்து கனரக ஆயுதங்கள்லாம் இருக்கக்கூடிய இடம். நீங்கள் ஒரு துப்பாக்கியை வந்து சாதாரணமாலாம் வந்து நினச்ச மாதிரி படத்தில் பார்க்குற மாதிரிலாம் அசால்ட்டாக தூக்கி இப்படி சுற்றி விளையாண்டுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. துப்பாக்கியோட வெயிட்டே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறணும் அப்படின்னா எவ்வளோ மன வலிமை வேணும், உடல் வலிமை வேணும். அப்படிப்பட்ட வீராங்கனைகள் வந்து நம்ம நாட்டில் இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க தான் குரோஷி. ஸோ அவங்களுடைய ஸ்பீச்சு கேட்கும்போது ரொம்ப டிசிப்ளினாக இருந்தது, ரொம்ப தெளிவாக இருந்தது. இந்த ரஃபேல் விமானங்களை வீழ்த்திட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்க அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புன்னகை இருக்கும் அவங்கக்கிட்ட. அதுக்கெலாம் சாத்தியமே இல்லை. நம்முடைய ரஃபேல் விமானங்களை வீழ்த்தக்கூடிய அளவுக்குலாம் பாகிஸ்தான்கிட்ட ஒன்றுமே கிடையாது. நம்மக்கிட்டையாவது வந்து நம்முடைய எல்லையில் வந்து ராஜஸ்தான் அடுத்து அவங்க அட்டாக் பண்ணாலும் சரி, நம்முடைய வடகிழக்கு மாநிலங்கள் வட மாநிலங்களை அட்டாக் பண்ணாலும் சரி, அதை பாதுகாக்கிறதுக்கான வான் பாதுகாப்பு தளங்கள் ஏவுகணைகள் நம்மகிட்ட இருக்குது. இந்த இஸ்ரேலுக்கு எப்படி அயன்டோம் இருக்கோ அதே மாதிரி நமக்கு வந்து ரஷ்யாக்கிட்ட இருந்து வாங்கின S-400 S-500 இந்த டோம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா வரக்கூடிய மிசைலை வந்து ரேடாரில் செக் பண்ணி டைரெக்டாக அது வந்து நம்மளை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அட்டாக் பண்ணிடும். ஸோ அப்படிப்பட்ட வல்லமை பொருந்திய ஒரு நாடு தான் இந்தியா. இந்தியாவில் அவ்வளோ சீக்கிரமாக வந்து பாகிஸ்தான் வந்து அவ்வளோ எளிமையாலாம் மிசைல் வச்சு அட்டாக் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வலிமை பத்தாது. அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை பெண்களை வச்சு சிந்தூர் அந்த கான்செப்டை வந்து செஞ்சுருக்கிறதுங்கிறது இன்னும் அடுத்து 50 ஆண்டுகளுக்கு வந்து பேசப்படக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கும். லாகூரில் குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றிருக்கு. அங்கே ஒரு பதற்றமான சூழலை வந்து நிலை வந்து பார்க்குறோம். இப்போ ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை பாகிஸ்தான் எப்படி கையாளும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக இப்போது லாகூரில் வியாழக்கிழமை காலையில் ஒரு குண்டு வெடித்ததா நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த செய்தி வந்தது. இப்போது இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் யாரும் ரிவீல் பண்ணல. லாகூரில் குண்டு வெடிச்சிருக்கு. அந்த குண்டு என்ன மாதிரி குண்டு, யார் போட்டால் என்ன ஏது அப்படிங்கிற எந்த தகவலுமே இன்னமும் எந்த மீடியாவும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் வெளியில் வரலை. ஸோ இதை அதனால் என்ன பாதிப்பு? ஏன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 3 விமான சேவைகள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவிலையும் அதே மாதிரி தான். டெல்லியிலையும் 149 ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு புறம். ஸோ என்ன நடந்தது லாகூரில் அப்படிங்கிறது தெரியாது. பட் வந்து செய்திகள் வந்து வெவ்வேறு விதங்களில் பரவுது. நம்முடைய நான் சொல்லியிருந்தேன்ல இந்த ஏஐ இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு. அதே மாதிரி சீனாவில் இருந்து ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. சீனாவில் குளோபல் டைம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சேனல். அந்த செய்தி சேனல் சீனாவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்துக்கிட்ட நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்ததா ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. அதுதான் வந்து இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் டைரெக்டாக குரோஷி மாதிரியான ஆர்மி வீரர்கள்ட்ட கேள்வி கேட்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. நீங்கள் உள்ளே போய் அடிச்சிங்களாம்ல, உங்களுடைய விமானம் ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் அவங்க வீழ்த்திட்டாங்களாம்ல, நம்முடைய இந்திய விமானங்களை வீழ்த்திட்டாங்களாம்ல, அது பற்றிய வீடியோக்கள்லாம் வெளியாகிட்டுருக்கு, அதுக்கு என்ன பதில்னு சொல்லும்போது அப்படி ஒரு சம்பவம் நடக்கலைன்னு அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ செய்தி எங்கிருந்து வருது? சீனாவிலேருந்து வருது. சீனா என்ன பண்ணுறாங்க? இந்தியாவினுடைய நன்மதிப்பையும் இந்தியாவினுடைய அந்த பெருமையையும் குலைக்கக்கூடிய வகையில் அவங்க வெவ்வேறு செய்தியை வெவ்வேறு நெட்வொர்க் வழியாக பரப்பி விடுறாங்க. அப்போது அந்த செய்திகள் எல்லாமே தவறானதுங்கிறத நம்ம உணரணும். இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்தியன் ஆர்மியும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை மக்கள் வந்து கூர்மையாக கவனிக்கணும். நீங்கள் நல்லா ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? இங்கே மாக் ட்ரில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே இடத்துல பயிற்சி வந்து பண்ணுற மாதிரியான விஷயத்தை செஞ்சு அந்த இடத்துல நம்ம அட்டாக் பண்ண நிகழ்வு, அதை பார்த்து வந்து பாகிஸ்தான் ஷாக்காச்சு. நேற்று நைட்டு பூரா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் தூங்கவே இல்லை. நைட்டு இரவோட இரவாக என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாமல் கதறிட்டு இருந்தாங்க. அப்போ பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷுபாஸ் ஷெரீப் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் நீங்கள் சொன்ன கேள்வியோடு ஒத்து போகுது. அடுத்து அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி. பிரதமர் வந்து சூளுரை எடுத்திருக்கார். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இல்லையா? அப்போ அவர் சொல்கிறாரு, இந்தியா மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், பதிலடி தாக்குதல் வந்து எங்களை தற்காத்து கொள்வதற்காக நாங்கள் நிச்சயமாக தாக்குதலை நடத்துவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ஆசிஃப் வந்து இதற்கு மேல் இந்தியா வந்து எங்களை தாக்குச்சுனா தான் நாங்கள் வந்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அப்படின்னா என்ன, போர் போதும் அப்படின்னு அவர் சொன்னதா அர்த்தம். அதே மாதிரி பாகிஸ்தானுடைய ஆர்மி சைட்லேருந்து வெள்ளக்கொடிலாம் காமிச்ச மாதிரியான வீடியோக்கள்லாம் இப்போ ட்விட்டரில் பரவிட்டு இருக்கு. பாகிஸ்தான் ஆர்மியே வெள்ளக்கொடி காமிச்சிட்டாங்க. பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி முனீர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர், அவருடைய குடும்பம் வந்து வெளிநாட்டுக்கே தப்பி ஓடி போச்சு. அப்போ முனீர் அப்படிங்கிற நபர் எங்கே இருக்கார்? இன்ன வரைக்கும் வந்து ஒரு போர் நடந்திருக்கு, இவ்வளோ பெரிய அட்டாக் நடத்தியிருக்காங்க. பாகிஸ்தானுடைய பிரதமர் சொல்கிறாரு போராக தான் இதை நாங்கள் எடுத்துக்க முடியும், எங்கள் மீது தொடுக்கப்பட்ட போராக தான் எடுத்துக்க முடியும்னு சொல்கிறாரு. இராணுவ தளபதி நீ எங்கேயா போன, எங்கே போய் ஒளிந்து கொண்டாய் முனீர் அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு வந்து நம்ம கேட்க தான் வேணும். பாகிஸ்தானுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய பலூச் மக்கள் எப்பவுமே வந்து பல எதிர்ப்புகளை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பதிவு பண்ணிட்டு தான் வராங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு தனிநாடு கோரிக்கையை கூட வலியுறுத்தி பல்வேறு விஷயங்களை வந்து முன்னெடுத்துட்டு வராங்க. இப்போ அவங்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது? இந்த பலூச் மக்கள் இந்தியாவுடைய அட்டாக்கை எப்படி பார்க்குறாங்க? அவங்க இந்த பலூச் மக்கள் வந்து இந்தியா பாகிஸ்தானை அட்டாக் பண்ணதுனால பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கக்கூடிய பலூச் மக்கள் ஜாலியாக தீபாவளி மாதிரி கொண்டாட்டத்தில் ஈடுபடுறாங்க. டான்ஸ் ஆடக்கூடிய வீடியோ வந்து ட்விட்டரில் இருக்குது. அவங்க எல்லாம் பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள். இந்த பலூச் அப்படிங்கிறது வந்து ஒரு இனம், ஒரு குறிப்பிட்ட இனம். அது வந்து பாகிஸ்தானுடைய ஒரு பகுதி, ஈரான்லேருந்து சில பகுதி, இதுக்கு இடப்பட்ட கேப்பில் தான் அந்த மக்கள் இருக்காங்க. இந்தியாவினுடைய ஒரு பகுதியிலையும் இருக்குது. 3 நாடுகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து அந்த பலூச்சின மக்கள் வாழ்கிறாங்க. அவங்க வெவ்வேறு சமூகத்தினர் வாழ்கிறாங்க. இஸ்லாமியர்கள் வாழ்கிறாங்க, இந்துக்கள் வாழ்கிறாங்க, வெவ்வேறு கேட்டகரியில் உள்ளவங்க வாழ்கிறாங்க. அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு மொழி வச்சுருக்காங்க. பலூச் அப்படிங்கிறது லாங்குவேஜாக வச்சுருக்காங்க அவங்க. இப்போ இவங்க எல்லாமே கனிம தொழில் வந்து பார்க்குறவங்க, நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய தாதுக்களை எடுக்கக்கூடிய வேலையை அவங்க செய்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பாகிஸ்தானுடைய வளர்ச்சிக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் அது எல்லாமே பாகிஸ்தானுடைய வளர்ச்சிக்காக பயன்படுறது இல்லை. அது எல்லாமே எங்கே போகுது அப்படின்னா சைனாவுக்கு போகுது, லாரியாக போகுது, ஷிப்பில் போகுது. பாகிஸ்தான்லேயே சீனாவினுடைய துறைமுகங்கள் இருக்குது. இந்த துறைமுகங்களுக்கு நேரடியாக அந்த பலூச் மக்களுடைய உழைப்பு போகுது. ஆனால் பலூச் மக்களுக்கு கிடைக்கிறதுங்கிறது அவங்க 100 ரூபாய்க்கு வேலை பார்த்தாங்கன்னா ஒத்த ரூபா மட்டும்தான் அவங்களுக்கு போய் சேருது. இதனால தான் பலூச் மக்கள் பாகிஸ்தான் அரசு எங்களுக்கான அரசு அல்ல, சீனாவினுடைய அடிமை அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பலூச் மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோபம் வருது. எனக்கு உன் கூட இருக்கிறதுக்கான விருப்பம் இல்லை, எனக்கு தனி நாடு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இந்த பலூச் மக்கள் வந்து தனியாக விடுதலை வேட்கையோடு போராடுறாங்க. எப்படி வந்து இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு ஒன்று இருந்துச்சோ, பிரிஞ்சிச்சோ, அதற்கு பிறகு பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சிச்சோ, அதே மாதிரி பாகிஸ்தானில் இருந்து கூடிய விரைவிலேயே பலூச் அப்படிங்கிற ஒரு புதியதொரு நாடு, பலுசிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு கேட்டு போராடக்கூடிய மக்கள் இப்போ அதிகமான அளவில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்தியா பாகிஸ்தானை அடிச்சிருச்சுப்பா ஜாலி அப்படின்னு கொண்டாட்டத்தில் ஈடுபடுறாங்க. நம்ம ஊரில் தீபாவளி அக்டோபரில் வரும்ல, அது மாதிரி அவங்களுக்கு இந்த மே மாதம் 7ஆம் தேதியை தீபாவளியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் அவங்க கொண்டாடுறாங்க, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொண்டாடுறாங்க. அதுதான் இங்கே நடக்கக்கூடிய விஷயம். இதுவரையும் பல்வேறு உங்களுக்கு நன்றி சார். மிக்க நன்றி குமார்.